இன்னைக்கும் இன்னலோட வரும் மக்களுக்கு தன்னோட அருளாசியினால அவர்களுடைய துன்பங்களை போக்கி வேண்டும் வரங்களை அள்ளி கொடுக்கின்ற வேலூர் கிராம தேவதையான ஆனைக்குளத்தம்மனை பற்றியும் அந்த கோவிலை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள இந்த கதையை கேளுங்க. சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு யானைகளோட அட்டகாசத்தினால ஒரு கிராமம் மிகுந்த நெருக்கடியை சந்தித்து கொண்டிருந்தது. உயிர் சேதம், பயிர் சேதம், பசி, பட்டினி அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் மிகுந்த நெருக்கடியையும் வேதனையையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி அந்த காட்டு யானைகள் அந்த கிராமத்து மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதையும் அந்த கிராமத்தை துவம்சம் செய்யறதையும் அப்புறம் அங்கே இருந்த ஒரு குளத்தில் குளிக்கிறதையும் வாடிக்கையாகவே வச்சிருந்துச்சுங்க. இதனால் அந்த கிராமத்து மக்கள் தங்களோட வம்சாவழியை காப்பாற்றுறதுக்காக அந்த கிராமத்தில் இருந்த காசி விஸ்வநாதருக்கு பல வழிபாடுகளை நடத்திட்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தான் நம்மோட காசி விஸ்வநாதரை பற்றி நல்லாவே தெரியுமே. தன்னோட பக்தர்களுக்கு தீராத துயரன்னு ஒன்று வரும்போது அதுக்கான தீர்வை தேவையான நேரத்தில் காலம் வெல்லும்படியும் காலம் சொல்லும்படியும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த தீர்வு நிலைச்சு நிற்கும்படியும் செய்வாருன்னு. ஆமாங்க, இங்கேயும் அப்படி தான் நடந்துச்சு. இப்படி கிராமத்தில் இருக்கிற மக்களோட குலத்தை காப்பாற்ற முடிவெடுக்கிறாரு காசி விஸ்வநாதர். இப்படி தான் தன்னோட திருவிளையாடலை ஆரம்பிக்கிறாரு நம்மோட காசி விஸ்வநாதர். பிச்சை பாத்திரம் ஏந்தி கிராமத்துக்குள்ளே போகிறாரு. ஒவ்வொரு வீட்டிலையும் பிச்சை எடுக்கிறாரு. அப்போது அந்த கிராமத்தில் வசதியாக இருந்த ஒரு குடும்பத்துலேயும் வந்து பிச்சை கேட்குறாரு நம்மோட காசி விஸ்வநாதர். அந்த வீட்டில் இருந்த ஒரு திருமணமாகாத பெண் ஒருத்தி வந்து நம்மோட காசி விஸ்வநாதருக்கு பிச்சை போடுறாங்க. பிச்சை போட்டது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதரை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இதனை உன்னிப்பாக கவனித்திருந்த சொந்தக்கார பெண் ஒருத்தி, இப்படி பிச்சைக்காரனையே உத்து பார்த்து நிற்கியே, பேசாம அவன் பின்னாடியே போய்விட வேண்டியது தானே என்று ஏளனமாக சொல்ல, கோபத்தை தாங்கிக் கொள்ளாத அந்த பெண்ணுமே பிச்சைக்காரனாக வந்திருந்த நம்மோட காசி விஸ்வநாதரையே பின்தொடர்ந்து போகிறார். இப்படிதான் தன்னோட திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார் நம்மோட காசி விஸ்வநாதர். அந்த பெண் பின்னாடி வருவதை கவனிக்காததை போல் இருந்த காசி விஸ்வநாதர் அந்த கிராமத்தில் இருந்த குளத்துக்குள் விழுகிறார். பின்னாடியே பின்தொடர்ந்த அந்த பெண்ணும் அதே குளத்துக்குள் விழுகிறாள். ஆமாங்க, அப்படி அந்த குளத்துக்குள் விழுந்த அந்த பெண் தான் நம்மோட காசி விஸ்வநாதரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம தேவதையான ஆனைக்குளத்தம்மன். பின்னாடி ஒரு நாளில் காட்டிலிருந்து கிராமத்துக்குள் வந்து அட்டகாசம் செய்த காட்டு யானைகள் எப்போதும் போலவே இந்த முறையும் குளத்துக்குள் குளிக்க செல்கின்றன. எதையோ பார்த்து மிரண்டு ஓடியது அந்த காட்டு யானைகள். இதை கவனித்திருந்த கிராமத்து மக்கள் குளத்துக்குள் இறங்கி பார்க்கிறார்கள். ஒரு விக்கிரகம் இருப்பதையும் பார்க்கிறார்கள். அந்த கிராமத்து மக்கள் அந்த விக்கிரகத்தை வழிபட ஆரம்பித்ததும் காட்டு யானைகளின் கிராமத்து ஆக்கிரமிப்பு அறவே குறைந்துள்ளது. கிராமம் பசுமையாகவும் செல்வ செழிப்போடும் மாறியது. அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் குலத்தை காப்பாற்றிய ஆனைக்குளத்தம்மன் இன்றும் கிராமம் நகரமாகிய பின்னரும் தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அருளி வேலூரில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் குலம் காக்கின்ற தெய்வமாக கிராமத்து தேவதையாக காட்சியளிக்கிறாள் ஆனைக்குளத்தம்மன். வேலூர் மக்கள் மட்டுமில்லாமல் தன்னை நாடி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளையும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் வேண்டும் வரம் அனைத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாள் வேலூரில் இருக்கும் ஆனைக்குளத்தம்மன். அனைவரும் வருக, ஆனைக்குளத்தம்மன் அருள் பெறுக.